ஹே கைஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்குது அனிஸ்டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது அப்ஸ்டாக்கில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ கேவைசி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறதை பற்றி டோட்டலாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வைங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்ஸ்டாக்கில் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு டிஎம் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பார்த்திங்க அப்படின்னா இப்போ அப்ஸ்டாக்ஸ் ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஸோ ஆதார் அண்ட் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி ஃபோன் நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் அலோவ் பண்ண கேட்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அலோவ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? பெர்மிஷன்ஸை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க இமெயில் ஐடி எல்லாமே ஷோ ஆகும். அதில் ஒரு இமெயில் ஐடியை சூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அக்கௌண்ட் காமிக்குதில்ல. ஸோ இது டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிட்டி வெரிஃபை பண்ணணும். ஸோ கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேன் கார்டு நம்பரை ஃபஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேன் கார்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தையும் கீழே என்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்டர் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து டிஜிலாக்கர் மூலமாக நீங்கள் ஆதார் கேஒய்சி பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிஜிலாக்கர் இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. கண்டினியூ வித் டிஜிலாக்கர் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி கண்டினியூ கேட்கும். ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேப் பண்ணிட்டு அடுத்த பேஜில் வந்து இந்த மாதிரி ஆதார் நம்பரை என்டர் பண்ண கேட்கும். ஓகேவா? என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க கேப்சா என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த ஆதார் நம்பர் கொடுத்தீங்கல்ல. ஸோ அந்த ஆதார் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிலாக்கர் பின்னு கேட்கும். ஸோ எனக்கு பின் வந்து மறந்து போச்சு. ஓகேவா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஃபர்காட் பின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஆதாரில் இருக்க ஃபோனை அந்த டேட்டா பார்த்து என்டர் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளே வந்து பின் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஜிலாக்கர் ஓப்பன் ஆயிரும். அதில் ஆதார் கார்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த பேஜை வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் பேரை வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இசைனுக்காக ஸோ உங்கள் பேரை அப்படியே எழுதிக்கோங்க, ட்ரா பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா வெரிஃபையிங் சிக்னேச்சர்னு காமிக்கும். உங்களோட சைனை வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இது வந்து சைன் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ கீழே இருக்க செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ண கேட்கும். ஸோ கண்டினியூ வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க நெக்ஸ்ட் பட்டனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்கோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா கரண்ட் அக்கௌண்ட்டான்னு கேட்குறாங்க. ஸோ அக்கௌண்ட் டைப்பை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகுது. ஓகே, ஜஸ்ட் வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகே, பேங்க் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கீழே ஷோ பண்ணுவாங்க. நான் வந்து பிளர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து செட்டப் பண்ணுறதுக்கான ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிஸ்க்கு, அதாவது இதில் நிதி இழப்பு அபாயம் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. ஸோ படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட இன்கம் ப்ரூஃப் வந்து வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல நம்ம பேங்கோட அக்கௌண்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொவைட் கான்சென்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு கொடுத்த இதுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஃபோன் நம்பருக்கு. ஸோ அந்த ஓடிபி அப்படியே என்டர் பண்ணி நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட், அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து இந்த அப்ஸ்டாக்ஸில் வந்து லிங்க் ஆகிடுச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ரீடைரக்ட் ஆகும். நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்த பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி நான் வந்து ஐ வில் டு லேட்டர் கொடுக்குறேன், அப்புறமா பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும். ஓகேவா? ஸோ இதில் போயிட்டு உங்களோட ஆக்குபேஷனை நம்ம வந்து அதாவது நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் இது கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுங்க. உங்களுக்கு ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, நீங்கள் மேரேஜ் ஆன பர்சனா, ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த நம்மளோட அக்கௌண்ட் ப்ரொப்போசல் வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகிடுச்சு. அதாவது நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற இதில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாமினி ஆட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். நான் வந்து வேண்டான்னு செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் பண்ண, அதாவது வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே இருக்க செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா
இப்போ நான் காமிச்சு தரேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணதும் கேமரா ஓப்பன் ஆயிரும் இந்த மாதிரி. ஸோ ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா சுற்றி ஒரு ரெட் கலர் சர்க்கிள் இருக்கும். அது க்ரீன் கலரில் மாறினதும் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற கேமரா பட்டனை கிளிக் பண்ணி அந்த இமேஜை கேப்சர் பண்ணிக்கோங்க. கேப்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஜஸ்ட் அந்த இமேஜை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கண்டினியூ பட்டனை ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி அடுத்த ஸ்டெப் போகணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யாரோட நேமில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, கண்டினியூ கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த பேஜ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா சைன் டு கண்டினியூன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஏன்னா நீங்கள் சைன் பண்ணால் மட்டும்தான் உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற ப்ரொபோசல் கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி லோட் ஆகிட்டு எகைன் கேட்கும் சைன் டு கண்டினியூ, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி லோட் ஆகும். ஓகேவா? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டாக்குமெண்ட் வேணால் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். கீழே இருக்க செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு சைன் மட்டும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் எகைன் நீங்கள் நேம் எல்லாம் டைப் பண்ண வேண்டாம். ஓகே, சைனை கிளிக் பண்ணது இந்த மாதிரி பேஜ் வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் இதுக்கும். ஸோ வேணால் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு மேலே இருக்க செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க பாக்ஸை உங்களோட ஆதார் நம்பரை எகைன் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு ஓடிபியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஓடிபி வரும் ஆதார் நம்பருக்கு. அந்த ஓடிபி எடுத்து இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஓடிபியை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், டைரெக்டாக ரீடைரக்ட் ஆகும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காகவே ரீடைரக்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா சைனிங் சக்ஸஸ்ஃபுல் அப்படி வந்துடுச்சா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே, அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. அப்ளிகேஷன் சப்மிட்டட். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மட்டும் தான் நமக்கு இப்போ சப்மிட் ஆகிருக்கு. அக்கௌண்ட் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஓகேவா? ஸோ நம்மளோட அக்கௌண்ட்டை, அதாவது நம்மளோட ப்ரொபோசலை அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 12 to 24 hours, அதாவது 12 மணி நேரத்துலேருந்து 1 டேக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து அவங்க வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நம்மளால் வந்து லைவ் ஸ்டாக்ஸ் எல்லாமே டேரெக்டாக நம்ம வந்து என்ன சொல்கிறது, ட்ரேடிங் எல்லாமே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்கம் ப்ரூஃபை வந்து நீங்கள் எப்போ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் இன்கம் ப்ரூஃபை வந்து நீங்கள் வந்து இது வெரிஃபை பண்ணால் போதும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.